வணக்கம். ஸ்மார்ட் ஃபோன்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டரி பிரிவுல வந்து போதுமான நிலை அதாவது 4500 எம்ஏஹெச் பேட்டரி, 5000 எம்ஏஹெச் பேட்டரி அப்படிங்கிறது போதுமான ஓகே 1 நாள் 2 நாள் பேட்டரி அதில குடுத்தாச்சு. அப்படிங்கிறத தொடர்ந்து ஸ்மார்ட் ஃபோன் நிறுவனங்கள் இப்ப கவனம் செலுத்திட்டு வர்றது, அதோட சார்ஜிங் வேகம். அது எவ்வளோ வேகமா சார்ஜ் பண்ண முடியுமோ, அவ்வளோ வேகமா சார்ஜிங் பண்ணக்கூடிய அளவிலான ஸ்மார்ட் ஃபோன்கள அந்த வேகமான சார்ஜிங் அம்சங்களோட தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டே இருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா, 240 வாட்ஸ் வேகமான சார்ஜிங் வரைக்கும் இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து தொட்டுட்டு வருது. இது பார்த்தீங்கன்னா 9 நிமிடங்கள்ல வந்து ஸ்மார்ட் ஃபோனை வந்து முழுமையா சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா, நம்புற மாதிரியான விஷயமா இருக்கும். 4500 எம்ஏஹெச் பேட்டரிய 250 வாட்ஸ் வரையிலான சார்ஜிங் வேகத்தில வந்து 9 நிமிடங்கள்ல வந்து சார்ஜ் பண்ணிறலாம் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்னா நம்புற மாரி இருக்குமா? இருக்காது. ஆனா இப்ப அது சாத்தியம். அதற்கு இணையான ஸ்மார்ட் ஃபோன்கள் வந்து வந்துட்டே இருக்கு. அதன்படியான இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் பார்க்க போறோம். 150 வாட்ஸ் வேகமான சார்ஜிங் ஆதரவு கொண்டிருக்க ரியல்மி ஜிடி நியோ 3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாமே நல்ல ஒரு தரமான உயர் ரக அம்சங்க. இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட குறிப்பிடத்தக்க அம்சம் சொல்லவே வேணாம். 150 வாட் சார்ஜிங்னா ஸ்மார்ட் ஃபோனில் வேகமான சார்ஜ் செய்யும் அம்சம் இதில் இருக்குது. இன்னொன்று என்ன, மென்மையான செயல்திறன். டிஸ்பிளே அனுபவம் வந்து ரொம்ப துல்லியமாக அழகாக இருக்குது. அதே மாதிரி வடிவமைப்பு டிசைன், அந்த ப்ரீமியம் லுக்குக்கு என்ன மாதிரியான வடிவமைப்பு வேணுமோ அத்தனை வடிவமைப்பே இருக்குது. 150 வாட் சார்ஜிங் அப்படின்னா பேட்டரி ஹீட் ஆகுமா, ஃபோன் ஹீட் ஆகுமா அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏற்ற மாதிரியான அந்த வெப்பச்சிதறல், அதாவது அந்த கூலிங் ஃபேன் ஆதரவு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் டிஃபால்ட்னா 2 வருஷத்துக்கு மட்டும்தான் ஸ்மார்ட் ஃபோனோட அப்டேட், அந்த ஓஎஸ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்றது கொஞ்சம் வந்து டிஃபால்ட் தான். இருந்தாலுமே வந்து மற்ற எல்லா அம்சங்களுமே வந்து மிக குறிப்பிடத்தக்க வகையில் வந்து இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனானது பார்த்திங்கன்னா 150 வாட்ஸ் வேகமான சார்ஜிங்கோட 4500 எம்ஏஹெச் பேட்டரியை கொண்டிருக்கு. இதன் மூலியமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு 5 நிமிடங்களில் 50% வரை சார்ஜ் பண்ணிடலாம். அதாவது 4500 எம்ஏஹெச் பேட்டரியை 150 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆதரவு மூலியமாக 5 நிமிடத்தில் 50% வரை சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க அம்சம். அப்படின்னா 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் தான். 2 பாட்டை கேட்டோம்னா டக்குன்னு ஃபுல்லாகவே சார்ஜ் ஆயிரும். அதிகபட்சம் நம்ம சோதித்தபடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆனது அதாவது 0லேருந்து 50% வெறும் 6 நிமிடங்களை வந்து சார்ஜ் பண்ணியிருக்கு. இன்னொன்று என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 17 நிமிஷம் தான். அந்த 17 நிமிஷம் வரை எடுத்திருக்கு. அதிகபட்சமாக ரொம்ப வேகமான சார்ஜிங் அம்சம் அப்படிங்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மிக 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 குறிப்பிடத்தக்க அம்சம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா Android 12 அடிப்படையிலான ரியல்மி UI 3.0 அதோட வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் டைமென்சிட்டி 8100 சிப்செட் மூலியமாக வந்து இயக்கப்படுது. இது மிக மிக சக்தி வாய்ந்த சிப்செட் அப்படிங்கிறது வந்து மீடியாடெக்கோட சக்தி வாய்ந்த சிப்செட் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க அம்சம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தீவிரமான நல்ல ஒரு துல்லியமான கேமிங் அனுபவத்தை வந்து இந்த சிப்செட் கொடுக்குது. அதற்கு ஏற்றபடியான அதிகபட்ச அமைப்புகள், கேம்களுக்கு ஏற்றபடியான அதிகபட்ச அமைப்புகளும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட குறிப்பிடத்தக்க அம்சம். அதே போல் இந்த ஸ்மார்ட் ஃபோனின் டிஸ்பிளே ஆனது 6.7 இன்ச் ஃப்ளாட் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் அமோலட் டிஸ்பிளேயோட வந்து அமோலட் டிஸ்பிளே வந்து இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அதிவேகமான பார்வை அனுபவம், 100 நிட்ஸ் உச்ச பிரகாச நிலை, காட்சி அனுபவம்ன்றது அந்த வண்ணங்கள் வந்து 10 பிட் வண்ணம், அதாவது 1.07 மில்லியன் வரையான வண்ணங்களை வந்து கூடுதல் பற்றி நல்ல துல்லியமான காட்சி அனுபவத்தை வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வழங்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க அம்சம். டிஸ்பிளே ஓகே, எல்லாமே டிஸ்பிளே அந்த காட்சி அனுபவம் எல்லாமே ஓகே. கேமராக்கு வந்துட்டோம் அப்படி சொன்னால் 50 MP சோனி IMX766 OIS கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இரண்டாவதுல வந்து 8 MP வைட் ஆங்கிள் கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. மூன்றாவது வந்து 2 MP மேக்ரோ கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. 50 MP சோனி கேமரா அவுட் எப்படி இருக்குன்னு சொல்லவா வேணும், அந்த மாதிரியான அவுட், அதாவது பகல் வெளிச்சத்திலும் சரி அந்த நைட் லைட்டிங்கில் படம் எடுக்கும்போது சரி நல்ல கூர்மையான துல்லியமான காட்சியை பதிவு செய்கிறதுக்கு வந்து இந்த கேமராக்களை வந்து அனுமதிக்கிறது. வீடியோ வெளியீடு அப்படின்னு பார்க்கும்போது 1080 பிக்சல் 4K 60 fps வீடியோ வந்து பதிவு செய்கிறதுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து அனுமதிக்கிறது. முதன்மையான சார்ஜிங், அதாவது ரொம்ப அதிவேக சார்ஜிங் பண்ணுறக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன், பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த 150 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆதரவு கொண்ட ரியல்மி ஜிடி நியோ 3 வந்து ரொம்ப சிறந்த தேர்வாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனின் விலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 42,999, அதாவது 43,000 விலைப்பிரிவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கிது. நைட்ரோ ப்ளூ வண்ண விருப்பத்தில் கிடைக்கிது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேம் பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே இருக்குது. 150 வாட் சார்ஜிங் இருக்குது, 50 MP கேமரா எல்லாமே இருக்குன்றப்போ இந்த ரேமும் கண்டிப்பாக கூட தான் இருக்கும். சொன்ன மாதிரி
12 GB ரேம் 256 GB உள்சேமிப்பு வசதி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 4500 mAh பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கு. இது வந்து MediaTek Dimensity 8000 ப்ராசஸர் மூலயமா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இயக்கப்படுது. இந்த இந்த டைமென்சிட்டி ப்ராசஸர் அந்த சிப்செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிவேக செயல்திறன், சிறந்த கேமிங் அனுபவம் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையில் வந்து இதை வந்து மேம்படுத்தி இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து உபயோகிக்க அனுமதிக்கிறது. ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 15 நிமிஷம் சார்ஜ் போட்டால் போதும். நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை தாராளமாக அதிக யூஸ் பண்ணுறவங்களே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தாராளமாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட CPU வந்து வேகமாக வந்து மேம்படுத்தி இதில் வந்து நீராவி குளிரூட்டும் அறை அந்த வெப்பத்தை வந்து வெளியேற்றுறதுக்கான அம்சம் வந்து இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2022 வெளியான ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்களை விட ரொம்ப வேகமாக வந்து ஹீட்டை வெளியேற்றி ஸ்மார்ட் ஃபோனை வந்து நல்லா குளிர்ச்சியாகவே வச்சுருக்கு. பாதுகாப்பு அம்சத்துக்கு வந்து இன்ஸ்க்ரீன் அதாவது இன்டிஸ்பிளே கைரேகை சென்சார் இருக்குது. ரூபாய் 49,000 விலைப்பிரிவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம்னா அந்த விலைப்பிரிவுக்கு ஏற்ற அனைத்து அம்சமும் ரொம்ப வந்து மேம்பட்ட ரகத்திலே இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனானது பார்த்திங்கன்னா அனைத்து பயன்பாடுகளுமே மேம்பட்ட அனுபவத்தை வந்து கொடுக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா அப்படிங்கிற தாராளமாக வாங்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பயன்படுத்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.